முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக வா 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 அன்பே. நிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தாய். 2000 வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே. அதுக்கு தேவையான எல்லா ஹோம்ஒர்க்ஸும் பண்ணேன். நான் என்னோட குருவுக்கு நன்றி சொல்லணும், மிஸ்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். நீங்கள் போட்ட விதை தான் இந்த கிறிஷு. இந்த குதிரை இன்னும் ஓடிட்டுருக்கோம், ரேஸில் ஃபஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வேட்டையாட விளையாட்டு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் உன்னாலே உன்னாலே 4 சாங் இருக்குது எனக்கு. ஜூன் போனால் ஜூலை காற்று 4 songs 4 சாங்கு. அவர் ஃபஸ்ட்டு டிசைன் வந்தோடனே என்னை கூப்பிட்டு அமிச்சார். என்னையா டிசைன் பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னாரு, சிடியோட டிசைன்லான்னு. இன்ஸ்பயர் பண்ண பாடல்களில் இன்னும் வேறு எந்தெந்த பாடல்கள் நினைவுக்கு வருதோ அது நீங்கள் 1-2 எங்களுக்காக. மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். ஃபஸ்ட் கிளாஸ். ஐ லவ் திஸ் சாங். எனக்கு இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எம்கே தியாகராஜ பகவதர் அவர்கள். பாடுங்களேன். உனை கண்டு மயங்காத பேர்களுண்டோ, உனை கண்டு மயங்காத பேர்களுண்டோ, வடிவழகிலும் குணமதிலும் நிகரில் உனை கண்டு மயங்காத பேர்களுண்டோ. வீரத்திலே வீரத்திலே உயர் கம்பீரத்திலே கொடை உதாரத்திலே நடை ஒய்யாரத்திலே உனை கண்டு மயங்காத பேர்களுண்டோ, வடிவழகிலும் குணமதிலும் நிகரில் உனை கண்டு மயங்காத பேர்களுண்டோ. கிறிஷ், உங்களுடைய இசை பயணம் அந்த காலத்துலேருந்து எத்தனை வெரைட்டிஸ்ன்றது, எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கன்றது நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி நீங்கள் சினிமா துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க? அது எப்போ நடந்தது? யாரால் ஃபஸ்ட்டு பிரேக்? நான் ஆசைப்பட்டது 2000. ஓகே. 2000 வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே. அதுக்கு தேவையான எல்லா ஹோம்ஒர்க்ஸும் பண்ணேன். நியூயார்க்கில் ஒரு காமன் ஃப்ரெண்டு ஒருத்தர் நியூயார்க்கில் இன்ட்ரடியூஸ் ஆனார், மிஸ்டர் கணேஷ் குமார்னு சொல்லிட்டு. ஓகே. அவர் எல்லாரும் மிடி கணேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ. இஸ் அ வண்டர்ஃபுல் கம்போசர். வெரி குட். இப்போது ஹாலிவுட் ஃபிலிம் 2 ஃபிலிம் மியூசிக் பண்ணியிருக்காரு. கிரேட். வெரி ஹம்பிள் மேன். நான் அப்போ அவரை மீட் பண்ணும்போது நான் இந்தியா வந்தேன். இங்கே வந்துட்டு ஒரு 4 மணிக்கு மார்னிங் ஃப்ளைட் வந்தது. சரி, வீட்டில் வந்து நல்லா காஃபிலாம் சாப்பிட்டுட்டு தூங்கி ஒரு 10 மணிக்கு எழுந்தும்போது ஐ கால்டம். நான் வந்திருக்கேன், இந்தியாவுக்கு வந்துட்டுருக்கேன், என்னுடைய பிளான்ஸ் இப்போ இனிமேல் பாடுறது தான் அப்படின்னு. ஐயோ, கரெக்டான டைம் வந்துட்டீங்க, நம்மளுக்கு ஒரு சாங் இருக்குது, வந்து பாடுவீங்களா? ஒரு இங்கிலாண்டில் ஒரு தமிழ் ஆல்பம், அதுக்கு வந்து நீங்கள் பாடணும் அப்படின்னு. சரி, இப்போ வரேன் அப்படின்ட்டு ஈவினிங் ஐ வென்ட் டு ஸ்டுடியோ. வந்த அன்னைக்கே. வெரி குட். ஒரு 6 மணிக்கு போனேன். அவர் சொன்னார், எனக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு நல்லா வேணும், ப்ளஸ் உங்கள் வெஸ்டர்ன் விப்ராத்தோவோட க்ளீன் அந்த வெஸ்டர்ன் ஃபீல் வேணும் அப்படின்னு. வெரி குட். சரி, நானும் பாடினேன், பாட்டு கிளிக் ஆகிடுச்சு. சரி, வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே. அப்பா அம்மாலாம் கேட்டாங்க எப்படி இருந்தது, நல்லா இருந்தது, ஓகே. நெக்ஸ்ட் டே ஒரு கால் பண்ணுறாரு கணேஷ். கால் பண்ணி செட், கிறிஷ் சீக்கிரம் ஸ்டுடியோக்கு வாங்க, ஐ ஹாவ் அ வெரி குட் நியூஸ் ஃபார் யூ அப்படின்னாரு. வெரி குட். சரி, நான் போனேன். ஹாரிஸ் உங்கள் சாங் கேட்டாப்புல ரொம்ப பிடிச்சது அவருக்கு அப்படின்னாரு. கிரேட். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆச்சரியம்தான். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹாரிஸ் ஜெயராஜ் டின்னருக்கு ஆக்சுவலி நாங்கள் போகிறதுக்காக பிளான் பண்ணும்போது என்னை வந்து பிக்கப் பண்ண வந்தாப்புல. அப்போ வந்து நான் சொன்னேன், ஹாரிஸ் இந்த சாங்கை கொஞ்சம் கேளுங்க, இந்த வாய்ஸ் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. அப்போ ப்ளே பண்ணி காமிச்சேன் உங்கள் சாங்கு. உங்கள் நம்பர் எடுத்துக்கிட்டார் அவர். ஸோ நைஸ்.
லேண்ட் ஆகி 3வது நாள் ஆனால் தேர்ட் டே. தேர்ட் டே பெரிய காட் அ கால் ஃப்ரம் ஹாரிஸ் சார். இது வெறும் பிளெஸ்ஸிங்னால தான் நடந்தது இது. கண்டிப்பாக. அதாவது நம்ம இங்கே வந்து 1 மாதம் தங்கி இருந்து எல்லாம் ட்ரை பண்ணி ஒன்றுமே வேலைக்கால. எனக்கு அந்த ஊரே வேணாம், அந்த நாடே வேணான்னு கிளம்பி நான் இங்கே வந்து தாய் மண்ணில் காலடி எடுத்து வச்சு, அது ஆக்சுவலி வைப்ரேஷன்ஸ், பியூர் வைப்ரேஷன்ஸ், பிளெஸிங்ஸ், கடவுளுடைய இது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் நான் கூப்பிட்டாரு ஸ்டூடியோக்கு, நான் போன உடனே ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிச்சார். ஹரிஹரன் சார் பாடின சாங் அது. சரி. நான் சொன்னேன், சார் இந்த சாங்கு தான் சார் நான் போன வாரம் நியூயார்க்கில் பார்த்தேன், ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு. அப்படியா, இதான் நீ பாட போகிற அப்படின்னாரு. ஓ சார் நான் ஹரிஹரன் பாடியிருக்காருன்னு, சில போர்ஷன்ஸ்லாம் நீ பாடிடு அப்படின்னாரு. வெரி அப்படி அடிச்சது தான் மஞ்சள் வெயில் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு சாங். வேட்டையாடு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி ஹி வாண்ட் டு ட்ரை அவுட் த வாய்ஸ், அவர் சாங்க்கு எப்படி கரெக்டாக அடாப்ட் ஆகுதான்னு. வேட்டையாடு விளையாடு. அதுக்கு அடுத்த 2வது நாள் என்னை கால் பண்ணி கொடுத்து தான் ஜூன் போனா ஜூலை காற்று. ஃபஸ்ட்டு மஞ்சள் வெயில் நீங்கள் பாடுங்க ப்ளீஸ். எல்லாம் எவ்வளோ ஆர்வமாக. ஓகே. அதுவும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்காக பாடிய முதல் பாடலே வந்து இவ்வளோ அப்படின்னு தலைவரே வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஆக்சுவலி ஃபஸ்ட் சாங்கு இம்மிடியேட்டாக வந்து தான் ஜூன் போனா ஜூலை காற்று. அது அந்த ஜஸ்ட் எகைன் அவர் தான் கூப்பிட்டாரு, அவர் தான் கால் பண்ணார். ஸோ நைஸ். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வேட்டையாட விளையாடு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் உன்னாலே 4 சாங் இருக்குது எனக்கு. ஜூன் போனா ஜூலை காற்று 4 songs, 4 சாங்கு. அவர் ஃபஸ்ட்டு டிசைன் வந்தோடனே என்னை கூப்பிட்டு அமிச்சார். என்னையா டிசைன் பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னாரு, சிடியோட டிசைன்லான்னு. பின்னால் ரேப்பப்பில் பார்த்தா கம்ப்ளீட்டாக கிரிஷ் 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 கிரிஷ், எங்கே பார்த்தாலும் கிரிஷ், ஹார்மனியில் பார்த்தா கிரிஷ் அப்படின்னு. என்னையா சோலோ ஆல்பம் மாதிரி ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஈஸி, அது பெரிய பெரிய சமாச்சாரம் இது. இன்றைக்கி நான் உங்களோட இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் என்னோடய குருவுக்கு நன்றி சொல்லணும், மிஸ்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். நீங்கள் போட்ட விதை தான் இந்த கிரிஷு. இந்த குதிரை இன்னும் ஓடிட்டுருக்கோம், ரேஸில் ஃபஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு கார் ஓட்டுறேன், 3 வேளை நல்லா சாப்பிட்றேன். எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னா இன்றைக்கி என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுது. அதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. முன்னாள் அந்த 4 பல்லவி நீங்கள் பாடணும். முதல் முதலாக பரவசமாக வா 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 அன்பே, ஓஹோ தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே. எக்ஸ்ட்ரானரி, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பெப் ஒவ்வொரு லைனில் அந்த பெப் கொண்டு வந்திருக்காரு ஹாரிஸ். டெஃபினெட்லி கிரேட். நெக்ஸ்ட் சாங். இந்த சாங் வந்து சிறு சிறு உறவுகள் அப்படின்னு படத்தில் கேசட்டில் வரல, பட் இருந்தாலும் படம் ஃபுல்லாக ஆர்ஆராகவே வந்துட்டுருக்கும், கம்ப்ளீட்டாக ஆர்ஆராக வந்துட்டுருக்கும். எவ்வளோ ஹாண்ட் பண்ணியிருக்குன்னு தெரியுமா? இந்த சாங் வந்து when I go sing in front of a college crowd, அவ்வளோ கிரேஸ் இந்த சாங் மேலே. such a lovely song. சிறு சிறு உறவுகள் பிரிவுகள் என் நினைவுக்குள் வர வர கசக்குது என் இளமையும். நினைத்தது நடந்தது முடிந்தது என் கனவுக்குள், என்னாச்சோ தெரியலையே. லா 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 லா. It goes like that. Such a very very short குட்டி சாங் இது, பட் ரொம்ப ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப ஹாண்ட் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக ஆர்ஆரில் வந்தாலே பெரிய ஹிட் ஆகிடும் அந்த சாங். டெஃபினட்டாக